ரெசார்ட் இருக்கு மக்களே. ஏற்காடு வந்துட்டோம். ஏற்காடு வந்து ஒரு ரெசார்ட் கிடைக்கல, ஒரு தங்குற இடம் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஏற்காடு பிளான் பண்ணுறவங்க முன்னாடியே தங்குற இடத்தெல்லாம் பார்த்துன்னு வந்துடுங்க. இன்ஸ்டா ரீல்ஸ்லேயே பார்த்துக்குங்க, அதுலேயே ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். காடு மாதிரி இது நடந்து போய்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. என்ன தெரியல, புட்டுக்குது நல்லா, கேட்டு போட்டுக்குது. ரெசார்ட்டே நினச்சி வந்தேன், ஏங்க இல்லை. இந்த செடி தான் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தாங்க. என்ன செடின்னு தெரில. இது பின்னாடி இது ஏறிடுவேன். என்ன மரம் இது? ஒரு வழியாக எப்படியோ புக் பண்ணுறன்ற பேரில் கூட்டின்னு வந்துட்டீங்க. புக் பண்ணீங்களா இல்லையா தெரில. போகிறோமா வேற இடம்? தாய்வலி வாடா. பெஸ்ட்டு தான். வீடியோ பார்க்கலாம் நிறையா. சொல்லி கூட ஆய்க்கிறது சொல்கிறாங்க. எங்கே வந்து சொல்ல மாட்டேங்குது தரமாட்டேன். இதோட 6வது ரெசார்ட் கிடைக்கல, புக்கிங் கிடைக்கல. அவர் உட்காந்து நின்று கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கிடைக்கல. ரெசார்ட் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இல்லையா, அதனால் சுற்றிக்கிட்டு இருக்கோம் தேடி. நான் தலைவனை பார்த்தியா? தலைவா, வெறும் காடு மாதிரிக்குது மக்களே. இங்கே வரான் பாருங்க, இந்த மயிராண்டி தான் எனக்கு ஃப்ரெண்டு பல வருஷமா. என்ன பண்ணுற? ஏற்காட்டை சுற்றி காட்ட சொன்னாக்கா ரெசார்ட்டாக சுற்றி காட்டுனுங்கிறாங்க. அவங்க த்ரோக்கிறாரு பேர். அந்த கோயில் வந்துச்சு எங்க? இதுதான் போங்க உள்ள. சூர்யா பாம்பு போடுறாங்க. எத்தனை பாம்பு மேலையா? ஆமாம், கடலுக்குள்ளே தூங்கி நிற்பார். 7 தரனாகும் 9 தரனாகும். இதுயா முன்னாடி பாருங்க. அப்புறம் அங்கே போய் காத்திருக்கிறது வழியிலன்னா என்ன பண்ணுவீங்க? டயரில் காத்திருக்கிற மாதிரி பார்க்க சொல்லிட்டு இறங்குற மாதிரி இறக்கி விட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. சிங்கப்பூர் சைடு. ஐயோ சரிப்பா, பல்ல குளிச்சு கேஸ் போட்டுருவாங்க. அப்படியே இது தூக்கிட்டா. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான்.
நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான்.